ஹலோ தமிழ் மக்களே! இன்னைக்கு நம்ம லவ்லிங் வித் பிசிகல் ஆப்ஸோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். என்னடா இத்தனை நாளா வீடியோ போடலன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ அதனால கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி வீடியோ போட முடியல. ஏன்னா பைக்ல போய் சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்தேன். வந்த உடனே உங்களுக்காக உட்காந்து நான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்க வீட்டு பிள்ளை என்னை அழைச்சி இத்தனை நாள் வீடியோ போடாம இருந்ததுக்கு என்னை நினைச்சிடுங்க. அப்புறம் நம்ம வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கிறேன். நாளையிலேருந்து 2 வீடியோவா போடலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். காலையில் ஒரு வீடியோ, நைட் ஒரு வீடியோ. இல்லை ப்ரோ நீங்கள் 3 வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் 3 வீடியோ போடுறதுக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எதாக இருந்தாலுமே. தென் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா ஹீரோ வந்துட்டு வந்திருப்பான். ஹீரோயினை பார்க்க வந்திருப்பான். ஹீரோயின் பார்க்க வந்த இடத்துல ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பான். என் ஃப்ரெண்டு அன்னைக்கே சொன்னான், இந்த மாதிரி உனக்குள்ள பேக்ஸ் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு. நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லை, உனக்கு ஆப்ஸ் இருக்காது, டெல்லி தான் இருக்கும் பாருன்னு சொன்னேன். அவன் நம்பவே இல்லை. அதுக்காக தான் உன்னை நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட்டு போட்டு போயிருப்பா. எதுக்கு லவ் பண்ணி தெரிஞ்சான்னு தெரியல கைஸ். நான் லவ் பண்ண வேண்டாம் தான் சொன்னேன். பட் லவ் பண்ணிட்டான். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் கைஸ். உங்களுக்காக தொண்டை கத்த வந்து தண்ணி கத்த உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ எல்லாரும் மறக்காம ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணீங்கன்னா தான் மற்றவங்களுக்கு உங்களை மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மான்வா யூஸுக்காக மான்வா போய் சேரும். நீங்க தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஸோ வெல்கம் டு ஃபேண்டசி ஃப்ரேம்ஸ் ஆஃப் கமெண்ட்ரி. வீடியோட ஸ்டார்டிங்ல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் 4 பேர் பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ குழுக்கள் நடந்து வேற ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தோல் மேல கையப்பட, மச்சான் என் ஆளு விட்டு போட்டு போயிட்டாடா, என்னை விட்டு போயிட்டாடா அப்படின்னு கதற. என்னடா ஆச்சுன்னு கேட்டா, மச்சான் எனக்கு இந்த ஒப்ப இருக்குது தெரிஞ்சு வச்சு என் ஆளோட ஃப்ரெண்டும் வெட்டு கட்டி இருந்தாங்களாமா, விட்டு போட்டு போயிட்டாடான்னு அழுக. குறுக்கால நம்ம ஒரு பையன் ஏதோ 6 பேக்ஸ் மாதிரி இருக்குது, ஏதோ துணியை கொண்டு வர, இப்படியாச்சும் அந்த இதை உடைக்கணும், பிடிக்க வைக்கணும், அதை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த. குறுக்கால் நம்ம எக்ஸ் வர ஹீரோனோட ஃப்ரெண்டு தட்டி விட, எக்ஸோட கட்டு வந்து நிறைய புக் வச்சிருந்துருக்கிறான். அந்த புக்கு கீழே விழுந்திருக்குது. கீழே வந்து சரி எடுத்து கொடுக்கலாம் நம்ம ஹீரோ குமிஞ்சு பார்த்தா ஃபுல்லா 6 பேக்ஸ் கைஸ். 6 பேக்ஸ் பத்தியா இருக்கிற புக்கை பார்த்த உடனே நம்ம தலைவன் வெளியே, இது எனக்கு 6 பேக்ஸும் வேணாம், ஒன்னும் வேண்டாம், எனக்கு ஸ்கூலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி வெளியில இருந்துட்டு வீட்டுக்கு போனா அவங்க அம்மா, என்னப்பா கண்ணாச்சு இன்னைக்கு கொஞ்சம் நேரமா வந்துட்டு அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லை, ஸ்கூலும் கொஞ்சம் நேரமா விட்டுட்டாங்க, அதனால நான் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்ல, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, மச்சான் என்னாச்சு எனக்கு தெளிவா ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கேட்டு நம்ம ஹீரோட்டு கேட்க, ஹீரோ சொல்லியிருப்பான், நான் எல்லாமே ஒர்க் அவுட் போட்டேன், ஏன் எனக்கு ஆப்ஸ் மட்டும் ஒழுங்கா வர மாட்டேது, எனக்கு 4 ஆர்ம்ஸ் வந்திருக்கு, லெக்குக்கு வந்திருக்கு, செஸ்ட் வந்திருக்கு, ஆர்ம்ஸ், ட்ரைசெப்ஸ் எல்லாமே வந்திருக்கு, ஆனா ஏன் எனக்கு ஆப்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு போஸ்டர் கொடுத்துருப்பான் 6 பேக்ஸ் இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி, ஹீரோட போட்டோ மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு ஹீரோ போட்டு கத்தியை வச்சு குத்துன்னு குத்திட்டு இருப்போம். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கரெக்டா சொல்லியிருப்பான், என்னடா நீ மறுக்க அந்த இதை வச்சு குத்துறியா, அந்த போஸ்டரை குத்துறியா, ரிட்டர்ன் குத்திட்டே இருக்கிறியா எப்பவுமே அப்படின்னு கேட்க, வேற என்ன பண்றது, என்னால முடிஞ்சது அதை மட்டும்தான் பண்ண முடியும். அதை பார்க்க என்னோட போட்டோ போஸ்டர்ல பார்க்க ஏன் அந்த மாதிரி இல்ல, எனக்கு இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, இப்ப என் ஆள் கூட விட்டு போட்டு போயிருக்க மாட்டாளன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். தென் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு டீ சாப்பிட போலாம் வெளியில வா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு, டே நீ கொடுத்த சப்ளிமெண்ட் முடிஞ்சு வச்சு எனக்கு சப்ளிமெண்ட் வாங்கிட்டு வா, நம்ம எப்பவும் பார்க்குற கடைக்கிட்ட வந்துடு, நம்ம இந்த டீ ஷாப் அப்புறம்ல அங்கே வந்துருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை கட் பண்ணிடுவான். மறுக்க ஹீரோ கூப்பிடும் போது ஃபோன் போகாது. அப்புறம் என்னடா இவன் என் எக்ஸ் தான் போயிட்டான்னு பார்த்தா இவனுமா டக்குன்னு ஃபோனை மூஞ்சி எடுத்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபோன் எடுத்துட்டு அடுத்தது அங்க போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பான். இவன் வேற முந்தும் தொலைய மாட்டேங்கிறான். நேரங்காலம் பார்த்து வயிறும் வேற கலக்குது. எங்கடா போன நீ வந்து தொலைடா மச்சான், டே மாப்பிள்ளை டே அப்படிங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வேற, டேய் வாடா 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 அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்டு, மச்சான் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சப்ளிமெண்ட் வாங்கிட்டு வரக்குன்னு சொல்லி கேஷுவலா சொல்லியிருப்பான். டேய் கேஷுவலா சொல்ற நேரமாடா இது, கொஞ்சம் டக்குன்னு சொல்லி முடிடா, என்ன சொல்ல வந்தேன்னு. மச்சான் அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு இழுக்க நம்ம ஹீரோக்கு தாங்க முடியாது கைஸ். ஓடணும்னு சொல்லிட்டு ஓடி போக பாத்ரூமை பார்த்துக்கிட்டு
நம்ம டேய் நின்னுடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் பின்னாடி வந்துட்டு இருப்போம். டேய் தயவு செய்து நின்னுடா, நான் சொல்றத கேளுடா, நம்ம பிரச்சனைய பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ அதெல்லாம் கேட்காம, டேய் நம்ம பிரச்சனை இங்க நின்னு பேச முடியாதுடா, நான் போய் உட்கார்ந்தா தான்டா என்னால பேசவே முடியும், தயவு செய்து நீ விடுடா அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடிட்டு இருப்பான் கைஸ். ஓட 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 நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருப்பான். திடீர்னு ரோட்டுக்கு அந்த சைடு பார்த்த உடனே பாத்ரூம் இருக்கும். ஆஹா, பாத்ரூம் வந்துருச்சு, நான் போக போறேன், இப்பதான்டா எனக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னு சொல்லி ஹீரோ எடுத்து ரோட்ல காலை வைப்பான். ஆயின்னு ஒரு ஹாரன் சத்தம். ஏய் நவுர்றா டேய், வீட்டுல கீட்டுல சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லி டிரைவர் கேட்க, ட்ரக் வந்து மோதலான்னு வர ஹீரோ அப்போ யோசிச்சுட்டு இருக்கேன் கைஸ். நான் இந்த மாதிரி ட்ரக்கு மோதி இசக்காய் ஆகுறதெல்லாம் நான் அனிமையில தான் பார்த்துருக்கேன், மான்வால தான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி இசக்காய் ஆகி அடுத்த வேர்ல்டுக்கு போவோம், அங்க போய் நம்ம பவர்ஃபுல்லா மாறுவோம். ஆனா எனக்கு நடக்குமா? அவனுங்க ஏதோ தியாகம் பண்ணிட்டு போயிருப்பானுங்க, நான் எங்க தியாகம் பண்ணேன்? நான் போறது ரெஸ்ட் ரூமுக்கு, பாத்ரூமுக்கு போகும்போது எனக்கு தியாகம் நடக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, அடுத்த சீன்ல பார்த்தோம்னா ஒரு இடத்துல எந்திரிக்கிறாங்க கைஸ், வேற உலகத்துல. எந்திரிச்சு நேத்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் தோணு இருக்கான், நான் நான் ட்ரக்ல இப்பத்தானே செத்தேன், நான் எப்படி இங்க இருக்கேன், இங்க இருக்க நான் வாய்ப்பே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க கைஸ். என்னோட ஃப்ரெண்டும் வந்தானே, அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு மேல நின்று இருப்பான். ஆக்சுவலி ஒரு இது மாதிரி ஒரு இடத்துல நின்று இருப்பான். நின்னுட்டுக்கு தான் வந்துட்டு அழுதுட்டு நின்னுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது காத்தடிக்கும். என்ன அது காத்தடிக்குது அப்படின்னு பார்த்தா, மேல பார்த்தா டிராகன் பறந்துட்டு இருக்குங்க கைஸ். ஏது டிராகனா? இங்கயா? இங்க எப்படா நான் வந்தேன்? சிக்கனம் எலும்பு கூட இல்ல இல்ல இல்ல, ஒரு முடி கூட மிஞ்சாதடியோ ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓடலான்னு போகும்போது தலைவனுக்கு ஒரு இது வரும் கைஸ், சிஸ்டம் வரும். நம்ம சோலோ லெவலிங்ல வர ஜின்ஹூக் மாதிரி ஒரு சிஸ்டம் வரும். இந்த சிஸ்டத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, பின்னாடி இதை வச்சுதான் இவனுக்கு பெரிய ஆப்பே இருக்குது. தலைவன் வச்சு செய்ய போறாங்க, தலைவனை வச்சு இந்த சிஸ்டம். அப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா சிஸ்டம்ல போட்டிருக்கோங்க கைஸ், நீங்க வந்துட்டு வெற்றிகரமா இசகாய் ஆயிட்டீங்க, இந்த வேர்ல்டுக்கு இசகாய் வாங்கி வந்துட்டீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு ரிவார்டா கொடுக்கலான் இருக்கோம் அப்படிங்க. டேய் நீ ஏமாத்ததான் செய்யற, டேய் நண்பா மாப்பிள்ள, டேய் என்னை எழுப்புற தூக்கத்துல இருந்து, டேய் நான் தூங்கிட்டு இருக்கேனா கோமாளிகள் இருக்கனா, என்னை எழுப்பிடுறா, தயவு செய்து என்னை எழுப்புடா மாப்பிள்ள டேய் அப்படின்னு கத்திட்டு இருக்க, சிஸ்டம் உங்களுக்கு ரிவார்ட் வேணுமா வேண்டாமா, நீங்க இப்ப செலக்ட் பண்ணாதான் உண்டு அப்படின்னு சிஸ்டம் சொல்ல, யாவன்டா இது சிஸ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு, டேய் போடா நான் வரேன்டா, இங்க சிஸ்டம் ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லி சிஸ்டத்தை சொல்ல, சிஸ்டம் ஓபன் காமிக்க மறுக்காதே தான் கைஸ் போட்டிருக்கு. நீங்க வெற்றிகரமா இசேகா ஆயிட்டீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு ரிவார்ட் வேணுமா, நாங்க கொடுக்கலான்னு இருக்கோம், அதெல்லாம் உங்க ஆப்ஸ் வந்துட்டு இதை பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, பின்னாடி பார்த்தா ஒரு ஓனை கொர்ன்னு எந்திரிச்சு கடிக்க வர, எப்பா தப்புச்சிட்டேன், எப்பா நீ என்ன பெரிய சைஸ் நாயா இருக்க அப்படிங்க, அது மறுக்கம் கடிக்க வர, டேய் என்னையோட நாய்ங்கிறது கடிக்க வர, எப்பா தப்பா சொல்லிட்டான்ப்பா என்னைய மன்னிச்சிருப்பான்னு சொல்லி ஹீரோ அது கூட மல்லு கட்டி தூக்கி எறிஞ்சிடறாங்க கைஸ். இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறதுக்குள்ள பின்னாடி 4-5 அண்ணன் ஒட்டு சேர்ந்து நிக்க, இப்ப எனக்கு எப்படி செய்யணும்னு தோணிருச்சு, இதை கிட்ட இருந்து எப்படி தவிக்கணும்னு எனக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பவர் வருது கைஸ் அவனுக்கு. ஆஹா பவர் வந்துருச்சு, பயப்புள்ளது அடிக்க போறான்னு பார்த்தா கீழே இருந்து குச்சி அடிக்கிறாங்க கைஸ், ஏதோ நாய்க்குட்டி கிட்ட விளையாடுற மாதிரி குச்சியை தூக்கி போட, குச்சியை பார்த்துட்டு ஓனாங்களா, டேய் இவன் நம்மள நாய்க்குட்டி நினைச்சிட்டுக்கிறான்டா, நம்மள ஓனாயும் கூட தெரியலடா அப்படின்னு சொல்லி பார்க்க, அதுக்கப்புறம் ஓடுறா கைப்புள்ள இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அது குச்சியை தூக்கி போட்டு ஓடி வர, கரெக்டா மலையில இருந்து கீழே விழுந்துட்டு அப்பாடா உப்பாஸ் தப்புச்சோம், எனக்கு தெரிஞ்ச அந்த மலைக்கு தான் வந்துட்டு அவனோட ஓனாயங்களோட டெரிட்டரியா இருக்கும், நம்ம இது கீழே வந்துட்டோம்னா நம்ம தப்புச்சோம் அப்படின்னு பார்க்க, ஓனாயங்க டேய் நீங்க கட்டிருந்தா வச்சு நீ கொஞ்சம் மிஸ் ஆயிருப்படா, உயிரோடையாச்சும் போயிருப்ப, அங்க யார் இருக்கான்னு தெரியுமா, நீ வாட்டுக்கு அங்க போய் விழுந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி ஓனாயிங்க பார்க்க, அப்படியா இங்கேயாம இருக்க போறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எட்டி பார்த்தா ஒரு ஆக்டோபஸ் அவனை அப்படியே முழுங்கலான்னு வந்து போட்டு அப்படி பரட்ட இப்படி பரட்ட தோசை செஞ்சுட்டு இருக்கும் கைஸ், போட்டு தோசை மாவு மட்டும்தான் ஊத்தல, ஆனா போட்டு பெரட்டி எடுத்துட்டு இருக்கும், நம்ம ஹீரோவை போட்டு பெரட்டி எடுக்க அப்படி இப்படி சிஸ்டம் வந்து, நான் இப்ப ஹெல்ப் பண்ணிட்டாமா, டெய்லி நீ கொஞ்சம் சித்த மூடிட்டுறா, எப்பா சிஸ்டமே ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் கோமாய், சரி உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. ஒரு சீன்ல நம்ம பாகுபலியில ஹீரோவும் வில்லனும் ஒரு மாதிரி கண்ணுக்கு பார்ப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆக்டோபஸ் இவனும் பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்க. ஐயோ என்னத்த சொல்ல ஏது சொல்ல பார்த்துட்டு, சரி எனக்கு சிஸ்டம் நான் சாரி கேட்கறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி சிஸ்டத்தை கேத்துற, சிஸ்டம் எனக்கு நீ ஒழுங்கா சாரி சொல்லணும்,
சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, பத்தாது சத்தமா. சாரி அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்த, மறுக்க எனக்கு பத்தாது சத்தமா அப்படின்னு சொல்லி டைலாக் சொல்ல, டேய் அப்பா எனக்கு ஹெல்ப் பண்றா, நீ ஹெல்ப் பண்ணலைன்னா செத்து போயிருவேன்டா, உயிரோட கூட வந்து நான் உனக்கு சாரி சொல்றேன்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் வெப்பன் காமிக்கும் பாருங்க கைஸ். அப்பா என்னால என்னத்த சொல்ல, என்ன ஏதா சொல்லன்னு. உண்டிகோல் மாதிரி இருக்குங்க கைஸ். உண்டிகோல்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல மாட்டிக்கிறத நீங்களே பாருங்களே. உண்டிகோலு, அதுக்கப்புறம் இன்னும் 2 மொத்தம் 3 வெப்பன் காமிக்கும் கைஸ். 3 வெப்பன்ல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு வெப்பனும் ஒவ்வொரு ரகமும் வரவன்லாம் ஒவ்வொரு ரகமா வந்திருக்கிறான். அந்த வெப்பனை பார்த்துங்களா நீங்களே உங்களுக்கே தெரியும். வெப்பன் செலக்ட் பண்றதுக்குள்ள தூக்கி ஒரே கடைசா கடைசிரும் கைஸ். என்னடா நான் இங்க இது பண்ணிட்டு இருக்கிறேன், நீ அங்க பேசிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தூக்கி விசிறு தண்ணியில பீச்சிக்கிட்டு போய் விழுக, அப்பாடா ஒரு வழியா வெப்பன் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் போது அந்த ஆக்டோபஸ் யாரோ ஒருத்தவங்க கொண்டுறாங்க கைஸ். யாருன்னு பார்த்தா ஒரு ஜிலேபி பொண்ணு. சீ 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 சாரிப்பா மைண்ட் வைஸ்ன்னு சொல்லி தப்பா சொல்லிட்டேன். பச்சை கலர் முடி வச்ச ஒரு பொண்ணு வந்து, ஓ நீதானா, நான் வந்துட்டேன் கரெக்டான டைமுக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க கைஸ். ஸோ அடுத்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.